நாம் திரையில் பார்க்கும் பொழுது ஏதோ பயன்பாடற்ற ஒரு கட்டடம் போல இது தெரிகின்றது. ஆனால் முழுக்க முழுக்க பயன்பாட்டில் இருந்த ஒரு கட்டடம் தான். அதற்கு உதாரணமாகத்தான் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஏசி உள்ளிட்ட கருவிகளை எல்லாம் பார்க்கின்றோம். மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த ஒரு கட்டடம். ஆனால் ஏற்பட்ட தீ விபத்தினுடைய புகையின் காரணமாக அந்த கட்டடங்கள் முழுவதுமாக கருப்பு படிந்து காணப்படுகின்றன. ஏதோ ஒரு பயன்பாடற்ற கட்டடம் போல காணப்படுகின்றது. இதுவரை 5 மருத்துவக் கல்லூரியின் மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். பயணிகள் விமானத்தில் பயணித்தவர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களும் இறந்திருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த இறப்பு எண்ணிக்கை 170 இருக்கின்றது. விமானத்தை டேக் ஆஃப் செய்த பிறகு மீண்டும் மேல் நோக்கி செல்ல முடியாததன் காரணமாகவே இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற ஒரு தகவலை விமான இயக்கக்கூடிய அந்த நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். விமானத்தை பொறுத்தவரை அந்த குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள்ளாக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட பிறகு வட்டமடித்து சென்ற பிறகு வான் எல்லையிலே கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு அனுமதிக்கப்பட்ட உயரத்தை எட்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த விமானியும் 800 மீட்டர் எனும் பொழுது அதற்கு அடுத்த நிலையில் ஒரு 2 நிலைகள் இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அது 4 நிலைகளில் தான் விமானம் முழு உயரத்தை எட்டும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக விமானத்தை மேல் நோக்கி எழுப்புவதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருந்த பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விபத்திலே இதுவரை 170 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைத்திருக்கின்றது. என்ஜின்கள் இரண்டுமே தொடர்ந்து இயங்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் இந்த விமானத்தை இயக்குவதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் சொல்லுவது, ஒருவேளை அந்த பறவைகள் மோதி விமானத்தினுடைய கண்ணாடிகள் உடைந்திருந்தால் கூட அல்லது விமானத்தினுடைய இறகு பகுதியில் ஏதேனும் சிதைவுகள் ஏற்பட்டிருந்தால் கூட அந்த விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை தரையிறக்கி இருக்கக்கூடும். ஆனால் என்ஜினில் பறவை மோதும் பொழுது அதன் பிறகு எதுவுமே இருக்காது, கைமீறி சென்ற ஒரு நிலைதான் ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் 2 என்ஜின்களிலும் பறவைகள் மோதி இருக்கின்றன. பறவைகள் மோதியதன் காரணமாகவே உடனடியாக விமானம் மேல் நோக்கி செல்ல முடியாமல் தொடர்ந்து அது கீழ் நோக்கி வந்திருக்கின்றது. கட்டடத்தின் மீது மோதி இருக்கின்றது. பெரும் சத்தத்தோடு அந்த கட்டடத்தில் மோதிய பிறகுதான் விமானத்தில் இருந்து அந்த தீப்பிழம்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. தீப்பிழம்புகள் ஏற்பட்டதற்கு ஒரு முக்கியமான காரணமாக விமானத்தினுடைய எரிபொருள்களும் முழு அளவில் நிரப்பப்பட்டிருக்கின்றன. முழு அளவிலான எரிபொருட்களுடன் விமானம் மோதியதன் காரணமாகவே உடனடியாக அந்த தீ பற்றி இருக்கின்றது, உடனடியாக பற்றி எரிந்திருக்கின்றது என்ற தகவலையும் சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரம் அந்த தீயை அணைப்பதற்கான பணி, சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்புவதற்கான பணிகள் எல்லாம் நடந்தும் கூட இதுவரை 170 பேர் வரை உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வந்திருக்கின்றது. புறப்பட்ட 1-2 நிமிடங்களிலேயே அந்த விமானி அந்த சமிக்கையை அனுப்பியிருக்கின்றார். விமானம் விபத்தில் சிக்கப் போகின்றது என்பதற்கான ஒரு சமிக்கை அனுப்பப்பட்டிருக்கின்றது. அகமதாபாத் விமான நிலையத்தை பொறுத்தவரை நன்கு பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படக்கூடிய ஒரு விமானம். ஏனென்றால் குஜராத்தினுடைய முதன்மையான விமான நிலையங்கள் அகமதாபாத் ஒன்று. மும்பையை போன்று அந்த விமான நிலையமும் வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விமான நிலையமாக இருக்கின்றது. குஜராத்தை பொறுத்தவரை கடற்கரை சார்ந்த அந்த கப்பல் போக்குவரத்தில் முக்கியமான இந்திய முனையம், அதே போன்று விமான முனையம் என்று பார்த்தோம் என்றாலும் அகமதாபாத் மிக முக்கியமானது. மேற்கு நாடுகளோடு நேரடியாக விமான போக்குவரத்து தொடர்புடைய ஒரு சில விமான நிலையங்களில் அகமதாபாத்தும் ஒன்றாக இருக்கின்றது என்பதிலிருந்தே அந்த விமான நிலையம் எந்த அளவு முக்கியத்துவம் பெற்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். லண்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளினுடைய முக்கிய நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் எல்லாம் குறைவான விமானங்களையும் முக்கிய விமான நிலையங்களில் இருந்து இயக்கப்படும். மற்றபடி மற்ற விமான நிலையங்களில் இருந்து செல்லக்கூடிய விமானங்கள் இணைப்பு விமானங்களாகத்தான் செல்லும். ஐக்கிய அரபு நாடுகளை சென்றடையும். அங்கிருந்து மற்றொரு விமானத்தில் மாறித்தான் அவர்கள் லண்டன், அமெரிக்காவினுடைய முக்கிய நகரங்களுக்கு செல்ல முடியும். என்றாலும் அகமதாபாத் ஒரு முக்கியமான விமான நிலையமாக இருப்பதால் நேரடி விமான போக்குவரத்து சேவை லண்டனுக்கு இருந்திருக்கின்றது. வாரத்தில் கிட்டத்தட்ட 4 நாட்கள் வரை இந்த விமானம் சென்று வரும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில் தான் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே விமான விபத்தில் சிக்கி இருக்கின்றது. பறவை மோதியதுதான் அதற்கான காரணமாக சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து அந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன என்பதற்கான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒருவேளை வேறு ஏதேனும் தொழில்நுட்ப காரணங்கள் கூட இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதுவும் இந்த ஆய்வுக்கு பிறகுதான் தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் இதுவரை அந்த விமானி அந்த மேடே கால் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ஆபத்து கால சமிக்கையை மட்டும்தான் வழங்கியிருக்கின்றார் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. வேறு ஏதேனும் அந்த விமானி கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்திருந்தாரா? இந்த போயிங் விமானத்தினுடைய வயது 11 ஆண்டுகள் என்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. பல ஆண்டுகளாக சேவையில் இருந்த ஒரு விமானம்
பல மணி நேரம், கிட்டத்தட்ட 8000 மணி நேரத்திற்கு மேலாக விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்ட ஒரு விமானி. இதுபோன்று தொலைதூர விமானங்களை எல்லாம் இயக்குவதற்கு கண்டிப்பாக அதுபோன்று நீண்ட நேரம், கிட்டத்தட்ட 5000 மணி நேரத்திற்கு மேலாக விமானத்தை இயக்கிய அனுபவம் கொண்ட விமானிகள் தான் பயன்படுத்தப்படுவார்கள். அந்த அடிப்படையில் இந்த விமானி, துணை விமானி 2 பேருமே பல ஆயிரம் மணி நேரங்கள் விமானத்தை இதற்கு முன்பாக இயக்கிய அனுபவம் கொண்டவர்கள். என்றாலும் இப்போது அவர்கள் இந்த பெரும் விபத்தில் சிக்கியிருக்கின்றார்கள். போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானத்தில் விபத்தில் சிக்கியிருப்பது என்பது இதுதான் முதல் முறை என்று சொல்லப்படுகின்றது.